இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க அதை கேள்வி ஃபஸ்ட்டு. ஆமாம், இவர் வந்து ரெண்டு கட்சிக்கும் இவர் வந்து அவங்களோட ஓட்டை பிரிக்கிறது இவரோட வேலை. இவங்க என்ன தான் பேசுகிறாலும் அது ஒரு பக்கம் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், ரெண்டு கட்சியில் உள்ள அவங்க ஓட்டை பிரிக்கிறது விஜயோட வேலை தான். அதுக்கப்புறம் தான் பின்னாடி எல்லாம். இப்போ வந்து ஓட்டை பிரித்து இவர் ஒரு லைனில் வந்துடுவார். லைனில் வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்துப்பார். இதுதான் உண்மை, வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான். ஓகே. இல்லை வருவார். வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ரெண்டு சென்னை தான், அவங்க உயர தான். நானும் சென்னையில் தான் வரேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாய்ப்பு இருக்குது, அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்த கூட விஜயகாந்த் எப்படி இருந்தாரோ அவரே காலி பண்ணிட்டாங்க. அது மாதிரி தான் விஜய். அவருக்கு பாதுகாப்பு பலப்படுத்தணும், அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் இளைஞருங்க எல்லாம் வந்து அவருக்கு பலமாக இருக்கணும். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து சமுதாயத்துக்கு யார் குறை விடுறானோ அவனை காலி பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி தான் எங்கள் பகுஜன் சமாஜ் தமிழ் மாநில பகுதி ஆம்சாங் தான் கொலை பண்ணிட்டாங்க. அதே போல் தான் விஜய் வந்து ஒரு சூழ்ச்சி எடுத்துன்னு வராரு. ஏழை மக்களுக்கு எடுத்து வராரு. இவருக்கு பாதுகாப்பு ஃபுல்லாக கொடுக்கணும் விஜய்க்கு. அம்பேத்கருக்கு தென்னாட்டு தலைவன் எங்கள் ஆம்ஸ்டாங் ஒருவர் மட்டும்தான். அவரே வந்து காலி பண்ணிட்டானுங்க, இந்த ஆட்சியில் காலி பண்ணிட்டானுங்க. அதுபோல் விஜய் இப்போ வளர்ந்து வர்றாரு. அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க, வேறு ஒன்றும் வேணாம். அம்பேத்கருடைய கொள்கையை வந்து எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் மட்டும்தான் செயல்பாடு பண்ணுறாரு. வேறு ஏன் அவரே காலி பண்ணிட்டாங்க. ஜெய்பீம்.